ஆகியோர் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். நல்லாசிரியர் விருதாளர் பாவலர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் எழுதிய பாடலாம் வாங்க சிறுவர் பாடல்கள் நூலினை குழந்தை கவிஞர் அழவல்லியப்பா அவர்களின் திருமகளார் திருமதி தேவி நாச்சியப்பன் அம்மா அவர்கள் வெளியிட நூலாசிரியரின் அண்ணன் மகள் ஆசிரியை திருமதி பத்மாவதி அவர்களும் திரு சண்முகம் அவர்களும் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். புதுவை பாரதியில் 2017 முதல் 2025 ஆண்டு வரை மாதந்தோறும் கருத்து படம் வெளிவந்ததை அனைவரும் அறிவோம். அதன் தொகுப்பே கருத்து பட கோவை நூலின் ஆசிரியர் ஓவியர் அருள்ஜோதியன் ஐயா அவர்கள். இவரது நூலை கலைமாமணி இலக்கிய தென்றல் பேராசிரியர் திருமதி சா நசீமா பானு அம்மா அவர்கள் வெளியிட முதல் பணியினை நூலாசிரியரின் மனைவியும் ஆசிரியருமான திருமதி மஞ்சுளா அவர்களும் மகள் லித்திகா அவர்களும் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள்.
ஓகே. புதுவை பாரதியில் பிரசுரமான சிறப்பான படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்புகளுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்பட இருக்கிறது. முதலில் சிறுகதைக்கான பரிசினை வழங்க இருக்கிறோம். பேராசிரியர் அவர்கள் வழங்குவார். திரு கிரிஜா ராமச்சந்திரன், புதுச்சேரி. திருமதி இரா மேகலா, காரைக்கால். திரு புதுவை பிரபா, புதுச்சேரி. திரு சி பொன்ராஜ், மதுரை. திரு சி பாலகுமார், திருச்சி. திரு ஹரணி என்கின்ற அழகப்பன், தஞ்சாவூர். திரு பட்டுக்கோட்டை ராஜா, பட்டுக்கோட்டை. திரு அரணி என்கின்ற அழகப்பன் ஐயா, தஞ்சாவூர். திரு பட்டுக்கோட்டை ராஜா, பட்டுக்கோட்டை. திரு பூபதி பெரியசாமி, புதுவை. திரு மெய்யடியான் என்கின்ற மெய்யிலியன், தஞ்சாவூர். திரு கே பி பத்மநாபன், கோவை. திரு நா கிருஷ்ணவேலு, புதுச்சேரி.
முருகேசன் திருத்துறைப்பூண்டி, திரு தே. குப்புசாமி புதுச்சேரி, திருமதி மாலதி ராமலிங்கம் புதுச்சேரி, திரு நல ஞான பண்டிதன் திருபுவனம்புதூர், காரைக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கும் திருமதி முனைவர் தேவி நாச்சியப்பன் அம்மா அவர்கள் உரையாற்ற வருகிறார். மனதில் நிறைந்த உலகில் மறைந்த அன்பு தந்தையாரின் திருவடிகளை வணங்கி தொடர்கிறேன். தலைவர் உள்ளிட்ட அவையினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழிலே ஏராளமான பத்திரிகைகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்த பத்திரிகையாவது தங்களுடைய ஓராண்டு இதழை ஆய்வு செய்து கதை, கவிதை, கட்டுரை போன்றவற்றை தேர்வு செய்து பரிசு வழங்குகிறார்களா? எனக்கு தெரிந்த வரையில் இல்லை. இங்கு வேறு யாருக்காவது தெரிந்தால் சொல்லலாம். எனக்கு தெரிந்த வரையில் இல்லை. ஆனால் நம்முடைய அன்பு சகோதரர் குழந்தை இலக்கிய ரத்னா திரு பாரதிவாணன் சிவா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய நூலிலே வெளிவந்த படைப்புகளுக்கு பாராட்டி, தேர்வு செய்து பாராட்டி பரிசு வழங்கி வருகிறார்கள். இந்த இதழின் மூலமாக அவர்கள் பெற்றது என்ன, அதற்காக அவர்கள் செலவழித்தது என்ன என்பது உங்களுக்கே தெரியும். அவர்களுடைய கைப்பொருளை அதிகமாக செலவழித்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக அவர்கள் பெற்றது நல்ல நண்பர்களையும் சிறந்த அனுபவங்களையும் என்று சொல்லலாம். அடுத்ததாக வள்ளியப்பா என்ற ஒரு சிறுவர் இதழையும் தொடங்க இருக்கின்றார்கள். இதழியல் மீது அவர்கள் கொண்டுள்ள ஆர்வமும் சமுதாயத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள அக்கறையும் தான் அதற்கு காரணம் என்றால் மிக இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் இந்த இரண்டையும் நேசிக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுக்கு உற்ற துணை நிற்கின்றார்கள். அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் பாராட்டி அவர்கள் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெற்று எல்லா வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறையருளை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். குழந்தை கவிஞர் குடும்பத்தார் சார்பில் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு சகோதரர் அவர்கள் ஒரு சாதனை படைத்திருக்கின்றார்கள். விருதுகளுக்கே விருது வழங்கி இருக்கின்றார்கள். பல்வேறு விருதுகளை பெற்றவர்கள் அன்பு சகோதரர் திரு சாய்பு மரைக்காயர் அவர்கள். அவர்கள் பல்வேறு விருதுகளை பெற்றவர்கள். இன்றைக்கு இங்கே பாரதி செல்வர் விருதினை பெறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். இந்த பாரதி கலைக்கழகத்திலே பெறுவதால் அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன். அவர்களுடைய துணைவியார் அன்பு சகோதரி பேராசிரியர் நசீமா பானு அவர்களும் சகோதரர் அவர்களும் இலக்கிய தம்பதியராக பல்வேறு இலக்கிய தொண்டுகளை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அவர்களையும்
தருணத்திலே சகோதரர் அவர்கள் அதற்கு ஒரு முன்னுரை வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் நாங்கள் அங்கே செல்லுகின்ற காரணத்தால் உடனடியாக அதற்கான உரையை என்னால் எழுதி கொடுக்க இயலாமல் போனதற்கு வருந்துகிறேன். நேற்று இரவு அந்த நூலை படித்தேன். மிகச் சிறப்பாக இருந்தது. குழந்தைகளுக்கேற்ற ஒரு நல்ல பாடல் நூல். பெரியவர்களும் பாடலாம் வாங்க என்பது போல மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நூலை வெளியிடக்கூடிய நல்வாய்ப்பு கிடைத்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே நூல் வெளியிட்டிருக்கக்கூடிய நூலாசிரியர்களுக்கும் வெளியிட்டோருக்கும் பல்வேறு பரிசுகளை பெறுகின்றவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த கவிதை படைப்புகளுக்கான பரிசு வழங்கப்பட இருக்கிறது. திரு தி. பழனிசாமி வலவலூர். சாப்பிட்டேன். தேங்க்யூ. சிறந்த கவிதை படைப்புகளுக்கான பரிசு வழங்கப்பட இருக்கிறது. தி. பழனிசாமி வலவலூர். திரு நா. சக்திமைந்தன் நன்னிலம். திரு சு. சொக்கலிங்கம் புதுச்சேரி. டாக்டர் ரத்ன ஜனார்தனன் புதுச்சேரி. புதுவை தமிழ் நெஞ்சன் புதுவை. முனைவர் பொன்னியின் செல்வன் தஞ்சாவூர். திரு இரா. சிவானந்தம் கோவில்பட்டி. திரு. வலவுதுரையன் கடலூர். திரு. கருமலை தமிழாளன் ஓசூர். திருமதி தேவகி ஆனந்த் புதுச்சேரி. திரு. சிவவடிவேல் குத்தாலம். திரு. மலரடியான் கள்ளக்குறிச்சி. திரு. ஆர். செல்வம் புதுச்சேரி. திரு. தலைமை இளங்குமரன் இளஞ்சி. திரு. சுந்தர பழனியப்பன் பண்ருட்டி. திரு. கி. சுப்ராம் தேனி. முனைவர் மா. மை இளந்திரையன் கோவை. திரு. கோ. கலியபெருமாள் புதுச்சேரி.
நோக்கி, திரு மு உடையப்பன் கருங்காலக்குடி, திரு சோப்பு செந்தில்குமரன் புதுச்சேரி, முனைவர் மிகி கிருஷ்ணமூர்த்தி புதுச்சேரி, பொதிகை மு செல்வராசன் சென்னை, திரு ஆசா மாரியப்பன் புதுக்கோட்டை, திரு ப தமிழ்வேலி வேலூர், பார்வையாளர்களை கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொறிஞர் ப நரசிம்மன் தர்மபுரி, பேராசிரியர் சம்பந்தம் ஏகாம்பரம் ஆரோவில், குறிஞ்சி ஞான வைத்தியநாதன் குறிஞ்சிப்பாடி, திரு KS கல்யாண சுந்தரம் அரியாங்குப்பம், புலவர் பங்கஜம்மாள் புதுவை, திரு வ பழனி புதுச்சேரி, திரு மு பாலசுப்ரமணியன் புதுச்சேரி, வில்லியனூர் பழனி புதுச்சேரி, திரு KV ஜனார்தனன் காஞ்சிபுரம், இப்பள்ளியின் தாளாளர் ஆன்மீக கட்டுரையாளர் திரு மேல்வழி ரவிக்குமார் ஐயா அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். குருவாழ்க குருவே, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் அடித்திருந்தார் வந்தே மாதரம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இங்கு வருகை தந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் ஐயா சாயபு மறைக்காரர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அவர் தம் துணைவியார் கலை மாமணி திருமதி நரசிம்மா அவர்களே, மற்றும் படைப்பாற்றல் மிக்க தங்களுடைய கருத்தாழமிக்க எழுத்துக்களால் சிறுவர் இலக்கியத்தின் பால் ஈடுபாடு கொண்டு பல்வேறு கவிதைகளையும் கட்டுரைகளையும் இந்த புதுவை பாரதியின் இலக்கிய பணிக்காக தோளோடு தோள் நின்று உழைத்த அத்துணை எழுத்தாளர் பெருமக்களையும் மற்றும் வருகை தந்துள்ள தகைசால் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் விருது பெற்ற அத்துணை எழுத்தாளர்கள் மாணவ செல்வங்கள் விருதாளர்கள் அத்துணை பேரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். கற்றிலன் ஆயினும் கேட்க அத்தொருவர் சொர்க்கத்தின்
ஊற்றாம் துணை என்றார் வள்ளுவர். கற்றல் என்பது ஒரு புறம் இருந்தாலும் மற்றும் இதர எழுத்து பணிகளிலும் கலை ஆற்றலிலும் மற்றும் அவர்களுடைய இலக்கிய சிந்தனைகளையும் தூண்டிய சிறுவர் இலக்கியம் புதுவை பாரதி. அந்த இலக்கியம் கடந்த 40 ஆண்டு காலமாக நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஓவியரத்னா திருவாளர் பாரதிவாணர் சிவா அவர்களின் குடும்பத்தாரையே சாரும். அனைவரும் ஒன்றிணைந்து இந்த 40 ஆண்டுகளாக அவர்கள் இந்த சுற்றிலக்கியத்தை மாதந்தோறும் வெளியிட்டு அதனை சிறுவர் மத்தியில் நல்லதொரு இலக்கிய சிந்தனைகளையும் எழுத்தாற்றலையும் தூண்டிய பெருமை அந்த புதுவை பாரதி என்ற நூலுக்கு உரித்தாகும் என்றால் மிகையாகாது. அத்துணை பெருமைகளை பெற்ற இந்த புதுவை பாரதியின் நிறுவனர் திருவாளர் ஓவியரத்னா பாரதிவாணர் சிவா அவர்கள் இந்த ஐம்பெரும் விழாவினை சீரும் சிறப்புமாக இன்று நமது பள்ளியில் நடத்தி கொண்டே இருக்கிறார். பல்வேறு எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் எழுத்தாற்றல் மற்றும் கலைப்பணி மிகுந்த மாணவ செல்வங்களையும் தமிழின் பால் ஈர்ப்புடைய அத்துணை பெரியோர்களையும் கௌரவித்து இந்த ஐம்பெரும் விழாவினை நடத்தி கொண்டிருப்பதற்கு திருவாளர் பாரதிவாணர் சிவா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய பாராட்டுதல்களையும் வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்று விருது பெற்ற அத்துணை விருதாளர்களையும் பரிசு பெற்ற மாணவ செல்வங்களையும் நான் மனதார பாராட்டி நிறைமொழி மாந்தர்தம் பெருமை அவர்தம் மறைமொழி காட்டிவிடும் என்றார் வள்ளுவர். அந்த கூற்றிற்கிணங்க மிக சிறப்பான இந்த விழாவில் பங்கேற்ற அத்துணை பெரியோர்களையும் பேராற்றல் மிக்க எழுத்தாளர் பெருமக்களையும் நான் இந்த இனிய நேரத்தில் செந்தமிழால் சீராட்டி பைந்தமிழால் பாராட்டி தீந்தமிழால் தாராட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறந்த கட்டுரை படைப்புகளுக்கு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. திருமதி பவானி ரமேஷ் கண்ணா ஓசூர், திரு பி ஆதிமூலம் மானாமதுரை, திரு புதுவை ராஜா புதுச்சேரி, திரு எதிரொலி விஸ்வநாதன் ஆதனூர், திரு கடல் நாகராசன் கடலூர், திரு லெனின் பாரதி புதுச்சேரி,
திரு மெய்வழி ரவிக்குமார், புதுச்சேரி. ஓவியர் தண்டபாணி கொடியாளன். தமிழாங்கரல் தி. முருகசாமி, புதுச்சேரி. குடந்தை வை. மு. கும்பலிங்கன், குடந்தை. முனைவர் அவ்வை நிர்மலா, புதுச்சேரி. புலவர் திருவேணி நாகராசன், காரைக்கால். பேராசிரியர் ப. குழந்தைசாமி, புதுச்சேரி. திருமதி ப. சிவகாமி, புதுச்சேரி. திரு சி. அருள் ஜோசப் ராஜ், கடலூர். ப்ரோ கொஞ்சம் நானுங்க ப்ரோ கொஞ்சம். திரு அசோகா சுப்பிரமணியன், புதுச்சேரி. ஆண்டுதோறும் ஒரு அரசு பள்ளி, ஒரு தனியார் பள்ளியை தேர்வு செய்து அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதலிடமும் தமிழ் பாடத்தில் முதலிடமும் பெறும் மாணவர்களுக்கு பரிசு பாராட்டு வழங்கி வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இவ்வாண்டு பரிசு பெற வருகிறார்கள். இவர்களுடன் அப்பள்ளி முதல்வர்களும் பெற்றோர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவர்களுக்கு இப்பள்ளியின் தாளாளர் மெய்வழி ரவிக்குமார் ஐயா அவர்கள் பரிசு வழங்க சிறப்பிப்பார்கள். ஸ்ரீ அழகப்பா ஆங்கில உயர்நிலைப் பள்ளி, மணவெளி, புதுச்சேரி. செல்வி ஆர். அஞ்சனா பள்ளி அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். செல்வி அஞ்சனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ அழகப்பா ஆங்கில உயர்நிலைப் பள்ளி, மணவெளி, புதுச்சேரி. செல்வி வே. மங்கையர்கரசி
பள்ளி அளவில் தமிழ் பாடத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறார். அவரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி, இந்திரா நகர், புதுச்சேரி. செல்வி வே. பூமிகா பள்ளி அளவில் முதலிடமும் பள்ளி அளவில் தமிழ் பாடத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறார். அவரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸ்ரீ அழகப்பா ஆங்கில உயர்நிலைப் பள்ளி முதல்வர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. செல்வி வே. பூமிகா அவர்கள் பள்ளி அளவில் முதலிடமும் பள்ளி அளவில் தமிழ் பாடத்தில் முதலிடமும் பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. புதுவை பாரதியின் சிறப்புக்கு பெரிதும் உதவியவர்களுக்கு பாராட்டு வழங்க இருக்கிறோம். திரு இரா. திருமாறன் வில்லியனூர், திரு ந. அருள்ஜோதியன், புதுச்சேரி. திருமதி எஸ். ஜெயந்தி மேரி பிரசன்னா, வில்லியனூர். திருமதி அன்பானின் மேரி, புதுச்சேரி. திரு ச. ஆறுமுகம், புதுச்சேரி. திரு ப. தேவராஜ் ரெட்டியார்பாளையம். இதழாய்வு பகுதிக்காக பாராட்டு பெற இருக்கிறார்கள். திருமதி என். ஜெயலட்சுமி, புதுச்சேரி. திரு நவீன்குமார், நடுவிக்கோட்டை. திரு தங்க சங்கரபாண்டியன், சென்னை. திரு வானவில் மூர்த்தி, கடலூர்.
திரு வலம்புரி லேனா திருவாலம்பொழில், ஐயா மையடி வந்திருக்கீங்களா? மையடியா நீங்க? தஞ்சாவூர் மையடியா? மையடியான் வரேன். திரு தீபம் எஸ் திருமலை சென்னை, இலக்கிய தென்றல் பேராசிரியர் சா நசீமா பானு அம்மா அவர்கள் உரையாற்ற வருகிறார். அளவற்றவர்களுடன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறையருளை வேண்டி, செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனே நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கினேன் எனக்கும் தானே என்று அன்னை தமிழை வாழ்த்து தொடங்குகிறேன். அன்பு தம்பி, இலக்கிய இணையராக பாரதி பல்கலை பேரவை என்ற ஒரு சிறந்த ஒரு அமைப்பை நடத்தி சாதனை படைத்து, அந்த சாதனை படைத்த திருமகன் இன்று அதற்கு ஒரு நிறைவு விழாவை வைத்து புதிய பாதையிலே காலடி தடம் பதிப்பதற்கு முயற்சி செய்கின்றார். அந்த வகையிலே இந்த ஐம்பெரும் விழா தேனியாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற சிறந்த தலைமையோடு, முன்னிலையோடு, வாழ்த்துறையோடு மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காரைக்கால் என்றால் பெருமை என்பதற்கு அடையாளங்கள் என்பது பலரை காட்டலாம், அடுக்கடுக்காக எண்ணிக்கொண்டே போகலாம். அதிலே தம்பி பாரதி சிவா என்பவரும் ஒருவராக இடம்பெறுகிறார் என்பதிலே எங்களுக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி. அதிலும் இந்த புதுவை பாரதி இதழை கையெழுத்து பிரதியாக இருந்து இன்று கடைநிலையிலே நிறுத்துகின்ற அளவிற்கு கொண்டு வந்து மிகச் சிறப்பாக அந்த இதழை நடத்தி சாதனை புரிந்த நிலையில் அந்த இதழோடு பயணித்த ஆண்டுகளை 40ஐயும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். காரைக்காலில் 40 என்றால் பிறப்பு என்றாலும் இறப்பு என்றாலும் மகிழ்ச்சி என்றாலும் துக்கம் என்றாலும் எல்லாவற்றையுமே இஸ்லாமிய சமூகத்தினர் 40ஆக கொண்டாடுவது வரும். அது என்னமோ தெரியவில்லை, இயல்பாக இறைவன் இந்த இதழுக்கு ஒரு நிறைவு விழாவையும் 40 ஆண்டு காலமாக அமைத்து தந்திருக்கிறார் என்று நினைக்கும் போதே இறையருள் சிவாவுக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, சிவாவினுடைய பெருமைகளை சொல்வதாக இருந்தால் அவருடைய அன்னை தந்தையரை நான் நினைத்து பார்க்கிறேன். வள்ளுவர் சொல்லுவார், தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று சொல்லுவார். ஒருவர் தகுதியானவரா சிறப்பானவரா என்பதை அவர் விட்டு சென்றுகின்ற அவர்களுடைய மக்களின் மூலமாக, அவர்களுடைய சந்ததிகளின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன செய்திக்கு எடுத்துக்காட்டாக அமர்ந்திருப்பவர்கள் தான் இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்களும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறோம்.
நிறைந்த சபையிலே இங்கு என்னுடைய துணைவர் பாரதி செல்வர் விருதை பெற்றிருக்கிறார் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். பாரதி செல்வர் விருதை பெறுவதற்கு அவர் உழைத்த உழைப்பு என்பது நூல்களாக எங்களுடைய நூலகத்திலே அமைந்திருக்கிறது. பலரும் அதை படித்திருப்பீர்கள். படிக்காதவர்களும் அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாரதியை தெரிந்திருக்கிற நாம் பாரதியிடம் புதைந்து கிடக்கிற எவ்வளவோ செய்திகளை அறியாதவர்களாகத்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாரதி ஒரு தேசிய கவிஞர் என்பது மட்டும்தான் நாம் அறிந்த ஒன்று. ஆனால் அவர் படைத்திருக்கின்ற நிலைகள் என்று சொல்லுகிற போது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அவர் பாடியிருக்கிற காரணத்தினால் தமிழ் மொழி மட்டும்தான் பாரதிக்கு தெரியுமோ என்கின்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் எத்தனையோ அழகான ஆங்கில பாடல்களையும் எழுதிய பெருமைக்குரியவர் என்பது அவர் எழுதியிருக்கிற ஆங்கில பாடல்களை படித்து பார்த்தால் தெரியும். அந்த பாடல்களை தொகுத்து என்னுடைய தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இங்கு பாரதி செல்வாவை பற்றி சொல்லுகிற போது சொன்னேன், தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று சொல்லி அவருடைய தந்தை அவருடைய ஒவ்வொரு படிநிலை வளர்ச்சியிலும் கண்ணுக்கு கண்ணாக இருந்து தன்னுடைய இறுதி மூச்சு இந்த மண்ணிலே இடையோடுகின்ற வரையிலும் தன்னுடைய மகன் சிவாவினுடைய இந்த புதுவை இதழ் பாரதிக்காக தன்னால் இயன்ற உதவிகளை வெல்லும் வகையெல்லாம் செய்த சிறப்பு கூறியவர். அவரை இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன். நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, அன்பு தம்பி சிவாவுக்கு ஒரு வேண்டுகோளும் விட ஆரம்பிக்கிறேன். இங்கு என்னிடம் தந்தை தேவி நாச்சியப்பன் அவர்கள் ஒரு நூலை கொடுத்தார்கள். தந்தையினுடைய 100ஆண்டு விழா மலர். அது தக்கார் தகவலர் என்பதை அழவழியப்பா ஐயா அவர்களுடைய மகளாக பிறந்து அவர் காட்டியிருக்கின்ற நன்றி. அது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தினுடைய நினைவுகளை ஒரு சின்ன நூலாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த இரண்டையும் சிவா அவர்களும் அதை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய ஆரம்பித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நம்மை பற்றி நாம் தான் சொல்லிக் கொள்ள வேண்டும். நன்னூலார் என்கின்ற இலக்கண ஆசிரியர் சொல்லுவார், தன்னை மறுதலை படித்த காலையும் தன்னுடைய ஆற்றல் உணராரிடையிலும் தான் கற்புகழ்தலும் தகுதி என்று சொல்லுவார். நம்மை பற்றி மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றால் நாம் யார் என்பதை நாம் தான் சொல்ல வேண்டும். அதுக்கு வைக்கப்படக்கூடாது. அதே மாதிரி உனக்கு என்ன தெரியும், நீ எல்லாம் தெரிந்தவனா என்று மற்றவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன தெரியும் என்பதை சொல்லி காட்ட வேண்டும், அவர்களுக்கு விளக்க வேண்டும். அது தற்புகழ்ச்சி கிடையாது, நம்மை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுதல். அந்த வகையிலே இங்கு 3 நூல்களை வெளியிட்டார். 3 நூல்களை வெளியிட்ட நிலையில் அவருடைய நூலும் ஒன்று இருந்தது. எனக்கு சின்ன பிள்ளையில இந்த படக்கதை படித்த ஞாபகம் அந்த நூலை பார்த்தபோது வந்தது. இந்த காலத்தில் தான் புதுவை பாரதியிலே தொடர்ந்து வெளியிட்ட அந்த படக்கதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக தந்திருக்கின்றார். பல்வேறு நூல்களுக்கு சொந்தக்காரர் அவர். அமைதியாக இருந்து கால்முளைத்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு சாதனை மன்னனாக இங்கு உலா வந்தாலும் கூட பாரதி சிவாவா இருக்கிற இடம் தெரியாத இருக்கக்கூடிய பிள்ளை. அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பெயர். அதுல எங்களுக்கு பெருமை. அவருடைய அண்ணன்மார் சகோதரர்கள் எல்லாருமே அது மாதிரி, சகோதரருடைய மனைவிகள் அது மாதிரி. இதெல்லாம் எப்படி வாய்த்தது என்று சொன்னால், ஒரு ஆடவனுடைய பாதி வாழ்க்கை பெற்றோர்களோடு முடிகிறது. அதன் பிறகு மீதி வாழ்க்கை என்பது தனக்கு வாய்க்கிற மனைவியோடு அமைகிறது. அந்த வகையிலே அன்பு குழந்தை ராஜி அவருக்கு வாய்த்த சிறந்த இல்லம். இது வெறும் கைகட்டலுக்காக மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து இங்கு இருக்கிற ஒவ்வொரு ஆடவரும் செயல்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற செய்தி, ஒவ்வொரு பெண்ணும் செயல்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிற செய்தி. அவர் வெறும்
பள்ளிக்கூட படிப்பை முடித்துவிட்டு சிவாவை மணந்து கொண்டார். ஆனால் சிவா தன்னுடைய முயற்சியின் காரணமாக ராதியை இன்று ஒரு பட்டதாரியாக்கி நம்மன் படைத்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் மனைவிக்கு செய்திருக்கின்ற சிறப்பு. அதை ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். அது எப்படி முடிந்தது அப்படின்னு சொன்னால், இப்ப கொட்டினீங்கல்ல கை, 2 கையும் கொட்டினாதான் ஓசை வரும். நீ படி என்று சொன்ன உடனே எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்று ஒதுங்கி விடாமல், அவரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவரானதனால் அவருடைய தந்தையும் எனக்கு தெரியும், தாயையும் எனக்கு தெரியும். அவர்கள் அமைதியின் ராஜி எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி, மறு உருவம், அதிர்ந்து பேச மாட்டார்கள். அவர்களும் 2 பேருமே தன்னுடைய மருமகனுடைய இந்த பத்திரிகையினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு தன்னால் முடியுமோ உடல் உழைப்பையும் மன உழைப்பையும் மூளை உழைப்பையும் தந்தவர்கள். அவருடைய ராஜியினுடைய அப்பாவும் தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் பத்திரிகையிலே எழுதி வந்தவர். அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் படித்தால் மனதிலே அப்படியே ஆணியிட்டது போல பதியக்கூடிய அளவிற்கு சிறப்பாக எளிமையாக எழுதக்கூடிய ஆற்றல் உடையவர். இல்லாத அகத்திற்கு இல்லாதது ஒன்றில்லை என்று சொல்லுவார். அதுக்கு எடுத்துக்காட்டு ராஜராஜேஸ்வரி. அதிலும் எங்களுக்கு பெருமை. அந்த வகையிலே பார்க்கிற போது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லுவார்கள். அந்த இறைவன் கொடுத்த வரத்தை பொக்கிஷமாக போற்றி பாராட்டி பாரதி சிவா இன்று காரைக்காலிலே 2வது இலக்கிய இணையராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே சாயிப் மரைக்காயர் நசீமா பானு இலக்கிய இணையருக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய வாழ்க்கை எங்களைப் போல அவர்கள் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை வைத்து இறைவனிடம் நான் வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல, அந்த தலைமுறை வளர்ச்சி அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகள் ஒன்றும் சோடை போனவர்கள் அல்ல. தன்னுடைய பிள்ளை பாரதி, அவன் உடற்பயிற்சி ஆசிரியராக எத்தனையோ பிள்ளைகளினுடைய உடல் நலத்துக்காக இன்று உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வாய்த்த மனைவி, அதுவும் சொக்க தங்கம், அது ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர். எப்படி போது பாருங்க. இறைவனுடைய ஆற்றல் என்பது, நல்ல எண்ணங்கள் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை வழக்கமாகி ஒழுக்கமாகி விதியாக அமைக்கப்பட்டுவிடும் என்பதற்கு இந்த குடும்பம் எடுத்துக்காட்டு என்பதை இந்த சபையிலே சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன். அந்த வகையிலே பாரதி அதன் பிறகு பெண் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறார் என்று பார்த்தா நிவேதிதா. பாரதியோடு தொடர்புடைய பெயரை வைத்து அவளுக்கு பரதம் கற்றுக் கொடுத்து கலை வல்லுனையாக அவள் வலம் வருகிறாள். சரி, அதோடு முடிந்து விட்டதா என்றால் இல்லை. கல்லூரியிலே பட்ட படிப்பையும் படித்து இன்று அவரும் ஒரு ஆசிரியர் பணியிலே இருக்கக்கூடிய அளவிற்கு தலைமுறை வளர்ச்சியும் இருக்கிறது என்று முடித்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால், பாரதியினுடைய பையன் சிவாவுடைய பேரன், அவரை பற்றி போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்திருந்த போது சிவா சாகித்து பேசிய போது, ஆகா, சிவா நம்மை விட்டு புதுவையிலே போய் தங்கிவிட்டானே, நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த ஓவிய பயிற்சி எல்லாம் கொடுக்க முடியாமல் போய்விட்டதே என்கின்ற ஏக்கம் எனக்கு இருந்தது. அந்த அளவிற்கு அவன் அழகாக வரைகிறான், மிக அழகாக படிக்கிறான். அவனுக்கும் இந்த இதழ்களில் ஓவியத்தில் எல்லாம் மிகுந்த நாட்டம் இருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லுகிற போது, புலிக்கு பிறந்ததும் பூனையாகவில்லை, அந்த பூனைக்கு பிறந்தது திரும்பி ஒரு புலியாக உருவாகி இருக்கிறது என்றுதான் எண்ண தோன்றியது. எனவே புலிகள் சிவாவினுடைய வீட்டிலே ஓவியர்களாக, ஆசிரியர் பெருமக்களாக, இன்னும் பெரிய பெரிய பதவிகளிலே கலை வல்லுநர்களாக வளர்ந்து கொண்டு வருவார்கள். அதற்கு இறையருள் துணை நிற்கும் என்று நினைக்கின்றேன், வாழ்த்துகிறேன்.
அதே போல அவர்களுடைய பாரதியினுடைய அம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா, வீட்டுல பிள்ளைகளை வந்து கண்டபடி திட்டுவாங்க. ஆனா இந்த அம்மாவும் அப்பாவும் இந்த பிள்ளைகளை திட்டி இருக்கவே மாட்டாங்களா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு அன்புன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் இருக்கு. எதற்கெடுத்தாலும் வையிருக்கு. இப்ப வையாம இருந்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கூட அந்த வீட்டு பிள்ளைகள் எல்லாரிடமும், அவர்களுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அவங்க அம்மா, அண்ணிமார், அண்ணியினுடைய பிள்ளைகள், குடும்பமே வந்து பணியுமாம் என்றும் பெருமை என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம். அவங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னாங்க, வாசல்ல ஒரு படி, வாசல்ல ஒரு கால், வீட்டுக்குள்ள ஒரு கால் வச்சுக்கிட்டு, தம்பி இதை கொடுக்க சொன்னார் மாம்னு சொல்லி கொடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பார். நான் கேட்பேன், ஏன் காலில் வெந்நீர் ஊற்றின மாதிரி வந்துருக்கு, எங்க வீட்டுக்குள்ள செத்த நேரம் உங்களுக்கு கால் படட்டுமே, எங்களுக்கும் அந்த பெருமை வரட்டுமே அப்படின்னு சொல்லுவேன். இல்லம்மா நேரம் அவங்க போயிடுவார். இந்த நேரத்தில் அவருடைய பணிவை நினைத்து பார்க்கிறேன். சிவாவிடம் அந்த பணிவு, ராஜியிடம் அந்த பணிவு எங்கிருந்து வந்தது என்பதை எண்ணி பார்க்கிற போது, தந்தையும் தாயும் தனக்கு இட்ட இச்சை அது என்பதை தலைமையில் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிற போது, ஒவ்வொரு பெற்றோர்களும் இது மாதிரி இருக்க வேண்டும் என்பதை இந்த சபையிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே மாதிரி பாருங்க, ஒரு பத்திரிகை நடத்துறது, குட்டீசர் மாதிரி எத்தனையோ பத்திரிகைகள் வருகின்றன. ஆனா அந்த பத்திரிகைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் புதுவை பாரதி உலகளாவிய நிலையிலே தன்னுடைய பெயரை நிலைநாட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பத்திரிகை ஏன் நிறுத்துகிறார்கள் என்று கேட்காத உள்ளமே கிடையாது. அதற்கு காரணமே எங்களால சொல்ல முடியும். என்ன காரணம் சொல்லுவது என்பதற்கு பதிலாகத்தான் நமக்கெல்லாம் லட்டு லட்டு நல்ல லட்டு என்கின்ற பாட்டை தந்த அழவள்ளியப்பா, நம்ம தேவி நாச்சியப்பனுடைய தந்தையார், குழந்தை கவிஞர், அவருடைய பெயரிலே ஒரு சிறுவர் மலரை காலாண்டிதழாக ஆரம்பிக்க போகிறேன் என்று சொன்னது எங்களுக்கெல்லாம் ஒரு செந்தமிழ்நாடு என்னும் போதிலே இந்த தேன் வந்து பாய்வது காதிலே என்று சொன்னது மாதிரி, அழவள்ளியப்பா என்று சொல்லும் போதிலே எங்கள் அகம் மகிழ்ந்தது நிச்சயமாக என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா அழவள்ளியப்பாவுக்கும் எங்களுக்கும் உள்ள நெருக்கம் கூட, அவங்க சகோதரின்னு சொன்னது சரிதான். என்னை வந்து என்னம்மா பொண்ணு அப்படின்னு தான் கேட்பாங்க, கூப்பிடுவாங்க. நான் அவங்க நடத்தின குழந்தை கவிஞர் அந்த எழுத்தாளர் சங்கத்துல 2 முறை தங்க பதக்கம் வாங்கியிருக்கிறேன். ஒரு நாடகத்திற்காகவும், ஒன்று வரலாறுக்காகவும், காகித நிலத்தினுடைய வரலாறை குழந்தைகளுக்கு எழுதி, அதே மாதிரி குழந்தைகளுக்காக ஒரு நாடகம் எழுதி 2 முறை வாங்கியிருக்கிறேன். எங்க வீட்டுக்கார் வந்து 4 முறை தங்க பதக்கமும் 1 முறை வெள்ளி பதக்கமும் வாங்கியிருக்கிறார் அவர் வாழ்ந்த காலத்தில். அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை தரக்கூடிய விஷயம். அந்த வகையிலே அவருடைய பெயரில் ஒரு இதழ் காலாண்டிதழாக மலரப் போகிறது என்கின்ற போது, அதை வரவேற்பதற்கு நாமெல்லாம் சிறந்த பெரிய கையொலி எழுப்பி அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பாருங்க, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும் என்று சொல்லுவார் வள்ளுவர். நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த 2க்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் சிவா. இந்த 40 ஆண்டு காலமும் தன்னுடைய பாதையிலே யார் யார் நடந்து தன்னுடைய கையை பிடித்து அழைத்து சென்றார்கள் என்பதை யோசித்து 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 பார்த்தது. தனக்கு படிப்பதற்கு பத்திரிகை தந்தவரை முதற்கொண்டு மேடையிலே கூப்பிட்டு பாராட்டது. தன்னுடைய பத்திரிகையிலே போஸ்ட் செய்த அந்த போஸ்ட்மேன் முதற்கொண்டு அவருக்கு பாராட்டு செய்தது. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பாடறிந்து ஒழுகும் பண்பாடு இருந்தால் மட்டும்தான் வருமே தவிர, எல்லாருக்கும் இது கைவந்த கலை கிடையாது. எல்லாருக்கும் வந்துடாது. எல்லாரையும் பாராட்டுகின்ற அந்த நல்ல உள்ளம் நீண்டு வாழ வேண்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில எவ்வளவு திட்டமிட்டு
அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனாங்க, மேலை நாடுகளுக்கெல்லாம் போனா 5-5 இவர் பேசுவார், 5-10 இவர் பேசுவார்னு போட்டிருந்தா கரெக்டா மைக்குக்கு முன்னாடி அடுத்தவர் வந்து நிற்பார். நான் எத்தனையோ நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். அந்த டைம் கான்சியஸ்னஸ், காலத்தை போற்றுதல் என்பதை கண்ணாக பாதுகாக்கக்கூடிய, கண்ணாக போற்றி இந்த 40 ஆண்டு காலமும் நடந்த ஒரு எழுத்தாளர் உண்டு அப்படின்னு சொன்னா, ஒரு பத்திரிகை ஆசிரியர் உண்டுன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு தம்பி சிவாதான். ஏன்னா 5ஆம் தேதி ஒவ்வொரு நாளும் 5ஆம் தேதி புதுவை பாரதி நம்ம வீட்டுக்கு கதவு கட்டும். ஒரு நாள் கூட தள்ளி போகாது. அப்ப அவர் எந்த அளவுக்கு தேனியாக உழைத்திருப்பார் என்பதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்ணா மூடி சிந்திச்சு பாருங்க. அவர் உழைப்பதற்கு அவருடைய துணைவி, மனைவியில துணைவிதான் எல்லாவற்றிலும் துணையாக நிற்கக்கூடியவர். பாரதிதாசன் சொன்ன மாதிரி அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து எல்லாவற்றுக்கும் கை கொடுக்கின்ற சிறந்த துணைவியாக ராஜேஸ்வரி அமைந்தாள். அந்த வகையிலே அவருடைய துணையோடு இந்த பத்திரிகை 40 ஆண்டு காலம் நடைபெற்று இன்று நிறைவு பெறுகிறது. அது வந்து நிக்கல, நிறைவு பெறுகிறது என்று சொல்லிக் கொள்கிறேன். அந்த வகையிலே இங்கு தன்னுடைய பள்ளியில், ஓவிய பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்த 40 ஆண்டு காலமும் தன்னுடைய இதழிலே சிறந்த கட்டுரைகள், சிறுகதைகள், விமர்சனங்கள், நூல் விமர்சனங்கள் இவற்றையெல்லாம் எழுதிய பெருமக்கள். இவர்களையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் அவர் ஒதுக்கி இருப்பார் அப்படின்னு பாருங்க. காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்தை அவர் எப்படி கணக்கிட்டு செலவிட்டு இருந்தார், ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து இந்த மேடையிலே பாராட்டி இருப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறேன். இப்படி பேசிக்கிட்டே இருந்தா பசி வந்துடும், 10 பறந்து போகும். எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இங்கே நான் 3 நூல்கள் வெளியிட்டதை மட்டும் குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன். அந்த 3 நூல்களிலே ஒரு நூலை பற்றி சொன்னேன். ஆறுமுகம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பாடலாம் வாங்கன்னு கேட்ட உடனே எனக்கு பாடணும்னு தோணுச்சு. எனக்கு வீட்டில் வந்து இனிமேல் வந்து நல்ல பொழுதுபோக எனக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பேரனுக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். 1வது படிக்கலாம், 14 திருக்குறள் சொல்லுவான். இப்போ வந்து உங்க பாட்டை சொல்லி கொடுக்க போறேன் நாளையிலிருந்து. இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே உங்க பாட்டை சொல்லி கொடுக்க போறேன். அதற்கு உங்கள் நூல் பயன்படும். அந்த வகையிலே அவர்கள் தந்த நூல்கள், அதே மாதிரி ஒரு இன்னொரு நூலும் தரப்பட்டது. அதையும் பார்த்து, அதை நான் பார்க்கல இன்னும், அதனால இதுதான் இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. அதையும் பார்த்து நான் படிப்பேன். அதன்படி நடப்பதற்குரிய நிலையையும் இறைவன் தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாரதி பாடலோடு என்னுடைய பாரதி பாடல் என்று பாரதியை பற்றிய பாடல், என்னுடைய பாட்டன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய பாடல். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடாதவன், பாட்டை பண்டோடொருவன் பாடினானடா, கேட்டு கிறுத்து போனேயடா, அந்த கிழக்கிலுள்ள மொழி பொறுப்பாயடா, பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, சொல்லுக்கு சொல்லழகு ஏறுமேயடா, கவி துள்ளும் மணியை போல துள்ளுமேயடா, கல்லும் கனிந்து கனியாகுமேயடா, கல்லும் கனிந்து கனியாகுமேயடா, பசும் கன்றும் பால் உண்டிடாது கேட்குமேயடா, பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, தேனும் தீனையும் பாலில் உண்ணலாம், தேனும் தீனையும் பாலில் உண்ணலாமடா, மிக
தித்திக்கும் முக்கனியும் உண்ணலாமடா கான குடலிசையும் கேட்கலாமடா கான குடலிசையும் கேட்கலாமடா சுத்தி களிமண்ணு பாடுவதும் கேட்கலாமடா பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அவன் ஆதை பண்ணோடொருவன் பாடினானடா. நன்றி அம்மா. இந்த வயதிலும் ஒரு அற்புதமான குரல். ஜோர கைதட்டி பாராட்டலாமா? அப்புறம் ஐயா பேச வேண்டிய செய்தியெல்லாம் சேர்த்து வச்சு அம்மாவே பேசிட்டாங்க. அதனால ஐயா கொஞ்சம் குறைச்சிருந்தோம். எல்லாத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க. சிறு மலர் படைப்பாளர்களுக்கான பரிசும் பாராட்டும் நிகழவிருக்கிறது.